தங்கமயில் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட ரூம்ல உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா விஷயத்த கேள்விப்பட்ட ராஜியும் உடனடியா தங்கமயில பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம்குள்ள போனா, அங்க ராஜியை பார்த்த உடனேயே தங்கமயில் இன்னுமே கஷ்டத்துல அழுதுகிட்டே, நான் ஏற்கனவே என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே, வேண்டாம் ஏமாத்தி இந்த கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஆனா யாருமே என் பேச்சை கேட்கல. அவங்க ஏதோ எனக்கு கல்யாணம் ஆனாதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்னு அப்படி இப்படின்னு என்கிட்ட ஏதேதோ சொல்லி என்னையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் எங்க இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சிட்டா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நெருப்புல நின்ன மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே நான் படிக்காதவ, அது மட்டும் இல்லாம அவங்கள விட வயசுல 2 வயசு பெரியவ. அப்புறம் அந்த நகை 80 பவுன் நகை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட வாயில கை வச்சு பொத்திக்கிட்டு, ஐயோ இன்னும் நகையை பத்தி வீட்டுல யாருக்குமே தெரியாதே, ராஜி தயவு செஞ்சு இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிட மாட்டியேன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ராஜியே ஒரு நிமிஷம் கஷ்டத்துல கண் கலங்குறாங்க. பட் அந்த நேரமா பார்த்து கரெக்டா செம்ம கோவத்தோட வந்த கோமதியும் தங்கமயில் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட முன்னாடி வராங்க. ஆனா தங்கமயிலோ ஐயோ நகை விஷயமும் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயப்பட ஆரம்பிக்க, ஆனா கோமதியும் ஒரு வழியா அந்த விஷயத்த மட்டும் கேட்கல. ஆனா எங்க தன்னோட வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கதா சொன்ன விஷயத்த மட்டும் கேட்டுட்டு, ஏண்டி இப்ப கூட சுயநலவாதத்தனமா நீ உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தான் யோசிக்கிறிய தவிர என் பையனை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? அவன் இந்த விஷயத்தால எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன தலை விதியா? அவனை விட 2 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலனா அவனுக்கு கல்யாணமே நடக்காதா என்ன? இப்படி போய் சொல்லி ஏமாத்தி என் பையனோட வாழ்க்கையவா அழிச்சிட்டியடி. உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் உனக்கு டைம். நாளைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன இன்னைக்கு மட்டும் அத்தை கோவப்பட்டு திட்டிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவான்னு மட்டும் நினைக்காத. நான் எனக்கு என்ன நடந்தாலும் அதை மறந்துடுவேன். ஆனா என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தினவங்களை மட்டும் நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன்டி. அது மட்டும் இல்லாம நீ பண்ண காரியத்துக்கான தண்டனைய நான் உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா கண்டிப்பா கோமதி கோவத்துல தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனும் உடனடியா கோமதின்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால கோமதியும் அவங்கள அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா தங்கமயிலும் மறுபடியுமே கஷ்டத்துல தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற ராஜிக்கே தங்கமயிலோட நிலைமையை யோசிக்கும் போது ரொம்பவே பாவமா தான் இருக்கு. பட் ராஜியால இப்போதைக்கு அந்த நகை விஷயத்த மட்டும்தான் குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைக்க முடியும். மற்றபடி தங்கமயிலுக்கு அவங்களால எந்த உதவியுமே பண்ண முடியாது. அதனால அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட, ஆனா தங்கமயிலோ கதறி கதறி ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணனோ நைட்டு தங்கமயிலோட ரூமுக்கு போகாம அவங்களோட அப்பா அம்மா தங்கச்சி கூடயே சேர்ந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா கோமதிக்கு தான் சுத்தமா தூக்கமே வரல. அவங்க தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே கஷ்டத்துல அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. கரெக்டா இதை பார்த்த பாண்டியனும், என்ன உனக்கு தூக்கம் வரலையா என்ன? எனக்குமே வரல. நான் இப்படி என் பையன் நல்லா இருப்பான்னு நினச்சிதான் இந்த சம்மந்தத்தையே பண்ணேன். ஆனால் நான் சரியாக விசாரிக்காமல் விட்டுட்டேன். அதனால இப்போ என் பையனோட வாழ்க்கையே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு கஷ்டப்பட. ஆனால் கோமதியும், நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. நம்ம வெளியூராக இருந்திருந்தா கூட விசாரிக்க முடியல அது இதுன்னு ஏதாவது யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஊர் பக்கத்துலேயே இருக்கவங்கள கூட நம்ம சரியாக விசாரிக்காமல் விட்டுட்டோங்க. அதனால தான் இப்போது இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு. அந்த குடும்பம்லாம் ஏமாத்தும் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியலங்க. அந்த அளவுக்கு அவங்க இனிக்க பேசிட்டு கடைசியாக நம்மளோட முதுகலையே குத்திட்டாங்கல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாண்டியனும் ஆமான்ற மாதிரி சரவணனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பக்கத்தில் இருக்க அரசையும் தூக்க வராமல் அவங்களோட அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டியனுக்கு இருந்த கஷ்டத்தில் சரவணனோட தலையை கோதி விடும்போதே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா சரவணனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தன்னை ஏமாத்தின தான் பையனோட வாழ்க்கையை நம்ப வச்சு ஏமாத்தின அந்த குடும்பத்தையும் தங்கமயிலையும் கண்டிப்பாக இவங்க யாரும் சும்மா விட போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்க போகிறாங்க, ஏன் தங்கமயில வீட்டை விட்டு வெளியெடுத்துறது மட்டும்தான் இதுக்கு சரியான முடிவாக இருக்குமா என்ன? சரவணனோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு
அவங்க இந்த விஷயத்துல தங்கமயில மன்னிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சதுக்காக தங்கமயிலுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இதுதான் சரியான தண்டனைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.